கொல்கத்தாவில் மருத்துவமனையிலேயே ஒரு மருத்துவரை பலாத்காரம் செஞ்சு கொலை செய்யப்பட்ட சம்பவம் அப்படின்றது மாநிலம் முழுவதும் மட்டுமில்லாம நாடு முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இந்த நிலையில என்ன குற்றச்சாட்டுகள் இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தா, ஆகஸ்ட் 9ஆம் தேதி மாலை 4:40 மணி அளவில் தயாரிக்கப்பட்ட அறிக்கையின்படி ரத்தத்துல நனைந்த மெத்தையில பல முடிகள் இருந்தது. கூடுதலா தலைமை நீதித்துறை மேஜிஸ்ட்ரேட் சீல்டா அவங்களுடைய உத்தரவின் பேர்ல நடத்தப்பட்ட விசாரணையில பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய தாயும் 2 சாட்சிகளும் கூட இருந்தாங்க. அதே இடத்துல உடைஞ்ச கண்ணாடி கூடவே ஹேர் கிளிப் ஒன்றும் சேர்ந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. விசாரணைக்கு அப்புறமா சடலத்தோடைய பிரேத பரிசோதனை எல்லாமே செய்யப்பட்டு அந்த அறிக்கை பாதிக்கப்பட்டவங்களுடைய குடும்பத்தினர்கிட்ட பகிர்ந்து கொள்ளப்பட்டுச்சு. அவருடைய குடும்ப உறுப்பினர்கள் தாக்கல் செஞ்ச மனுவுல பிரேத பரிசோதனை அறிக்கையில மரணம் முன்கூட்டியே கொலை அப்படிங்கிற மாதிரி பரிந்துரைக்கப்பட்டிருக்கு. மரணத்திற்கான காரணம் என்ன அப்படின்னா ரோட்லிக் மற்றும் ஸ்மோத்ரிங் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த நிலையில பிரேத பரிசோதனை அறிக்கையில உடல்ல பல்வேறு பகுதியில காயங்கள் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஊடுருவலுடைய அறிகுறிகள் இருக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்லிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த பெண்ணுடைய, அதாவது அந்த மருத்துவருடைய உடம்புல பொறுத்த வரைக்கும் யோனி, 2 கண்கள், வாயிலிருந்து ரத்தப்போக்கு உட்பட 10 காயங்கள் இருக்கிறதா அறிக்கை சுட்டி காட்டிருக்கு. அந்த அறிக்கையில முகம், இடது கால், தொப்பை, வலது கை, உதடு, கழுத்து இந்த எல்லா காயங்களுமே தப்பான விதத்துல தான் குறிக்குது அப்படின்ற மாதிரியும் அவங்க சைட்ல இருந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த முறைப்படி பார்த்துட்டோம் அப்படின்னா கொல்கத்தால இருக்கக்கூடிய உயர்நீதிமன்றம் செவ்வாய்க்கிழமை இந்த குற்றத்தை மத்திய புலனாய்வு பிரிவின் விசாரணைக்கு உத்தரவிட்டுச்சு. இந்த சம்பவம் தொடர்பாக கொல்கத்தா போலீசார் சிவில் போலீஸ் தன்னார்வலரை கைது செஞ்சிருக்காங்க அப்படின்ற விஷயமும் சொல்லியிருக்காங்க.